Hi friends, welcome back to channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஆர்பி தரப்புல இருந்து பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து நேத்து டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்னால வந்து ஹால் டிக்கெட் எங்களால டவுன்லோட் பண்ண முடியல ப்ரோ. எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எங்களுக்கு தெரியல. மெயில்ல வந்து அது வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இதை நாங்க எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கவர் பண்ணி எப்படி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண சொல்லப்போ, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டாஸ்க் பார்ல போயிட்டு அப்ளை பண்ணியிருப்போம். இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தா தான் நம்ம வந்து டைரக்ட்டா உள்ள போயிட்டு வந்து நம்ம நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த டிஆர்பி தரப்புல இருந்து நேத்து டேட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ருமென்ட் கிரேட் 1 இந்த மாதிரியான குவாலிஃபைட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து இந்த மாசம் 12ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடக்க போற எக்ஸாமினேஷனுக்கான அந்த அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க வந்து நார்மலா உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரியுது அப்படின்னா, உங்களுடைய மெயிலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ஸ்பாம் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டரை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல நீங்க சர்ச்ல போயிட்டு டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு மெயில்ல வந்து இருக்கும். மேபி அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து ஸ்பாம் ஃபோல்டரையும் வந்து டோட்டலா வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அதையுமே நம்மனால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து கீழ இருந்து பாட்டம்ல இருந்து 3 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ருமென்ட் கிரேட் 1 2025 இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பர், அதாவது உங்களோட கண்டிப்பா உங்ககிட்ட வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அதாவது நீங்களே அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல மேல வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இந்த இடத்துல போட்டுட்டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து இப்போ இன்னைக்கு டேட்ல இந்த நிமிஷத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து சிஸ்டமேட்டிக்காவே வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆகும். அந்த மெயில நீங்க ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து லாகின் வந்து பண்ணலாம். இப்போ ஒன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் வந்து வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் கோ டூ லாகின் பேஜ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வழக்கம் போல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல PGA05 இதுதான் வந்து காமனா எல்லாருக்குமே டிஃபால்ட்டா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய யூசர் ஐடி சரிங்களா? அதாவது PGA05 இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து இருக்கும். அந்த நம்பரை நீங்க கரெக்ட்டா பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல கரெக்ட்டான பாஸ்வேர்ட் நீங்க வந்து போட்டு இந்த இடத்துல சைன் இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சைன் இன் பண்ண உடனே நமக்கு வந்து டாஷ்போர்டுல வந்து அடிஷனலா ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க நேத்து டேட்ல இருந்து. அதாவது பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அட்மிட் கார்டான ஹால் டிக்கெட்ட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒன்ஸ் வந்து ஹால் டிக்கெட்ட டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். இத வந்து கிளியரா வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க என்ன எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா இருக்கும். இப்ப இந்த கேண்டிடேட்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் லாங்குவேஜ் பேப்பர்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கிளியரா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. எந்த டேட்ல எக்ஸாம் நடக்குது, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, நம்மளுக்கான கேட் குளோசிங் டைம் என்ன, எக்ஸாமினேஷனுக்கான அந்த டைமிங் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியரா குடுத்திருப்பாங்க. அதே மாரி எக்ஸாம் சென்டர் வந்து எங்க வந்து குடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஹால் டிக்கெட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜுமே நீங்க வந்து நார்மலான பிளாக் அண்ட் ஒயிட்லயே பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. கலர்ல எடுக்கணுங்கிற வந்து அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் நீங்க வந்து கலர்ல எடுத்துக்கோங்க. பட் இந்த இடத்துல நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலே போதுமானது. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஹால் டிக்கெட் பிளஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப் வந்து கேட்கும்போது குடுத்தீங்களோ, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஆதார் கார்டு தான் குடுத்திருப்பீங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் ஒண்ணு நீங்க வந்து எடுத்துட்டு போய்க்கோங்க. சரிங்களா? அதாவது ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஹால் டிக்கெட், பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து பார்த்தீங்கன்னா 2 இத மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு போனாலே போதும். வேற பெருசா எதுவும் வந்து சொல்ற அளவுக்கு அவங்க வந்து எதுவுமே வந்து குடுக்கல. காமனா நம்ம டிஎன்பிஎஸ்சில குடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் அவங்க இதுலயுமே வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி இந்த இடத்துல வந்து எப்படி வந்து எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட் சிலபஸ் வந்து வரும். ஓஎம்ஆர்ல எப்படி நீங்க வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க.
ஸோ அதையுமே உங்களால் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து தேவைப்படும். அதனால நீங்கள் வந்து பத்திரமா இந்த ஒரு ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டிஆர்பி பிஜி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் டிக்கெட் உங்களால் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை மிஸ் பண்ணவங்க ஈஸியான முறையில் ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் இதுதான். நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் டிஆர்பி பிஜி எக்ஸாமினேஷன் எழுத போற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக வந்து ரிவிஷன் பண்ணுங்க. வரக்கூடிய 12ஆம் தேதி எக்ஸாமினேஷன் நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.